ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்தோடனே கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டனும், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர்ஸ் வருவாங்க, வெயிட் பண்ணுவோம் கஸ்டமர் வர வரைக்கும். ப்ராடக்ட்லாம் ஓரளவு இருக்குது, எதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிடுவோம். ப்ராடக்ட்டு தேவைப்படும், நிறைய ப்ராடக்ட் வாங்கணும். கடை ஃபுல்லாக அப்படியே ஜாமானாக வாங்கி அடுக்கணும், அப்போ தான் ஜாமான் முடியாது. வாங்கி வச்சு இப்போ அடுக்க வேண்டியது தான். சுகர் அடிக்கியாச்சு. இப்போ அடுத்து என்னது இது பாஸ்தாவையும் அடிக்கியாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி அப்ஜெக்டிவில் கொடுத்துருக்கானோ என்னென்னா, ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணுமா நம்ம கம்ப்யூட்டர் மூலியமாக. அது என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி டே அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்ப்போம் அது என்னென்று. அதை வாங்கி அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எல்லா மிஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே போகணும். கஸ்டமர்ஸ் வேறு நிறைய பேர் வந்துட்டாங்க. கேஷியர் போகணும். ஃபஸ்ட்டு எல்லாம் கேஷியர் பார்க்கணும், எவ்வளோ கேஷ் சேஞ்ச் இல்லை. அடுத்து சேஞ்ச் இல்லை, எல்லாம் கரெக்டாக காசு தரானும். 3.30 நிறைய காசுக்கு தான் வாங்கினா என்னவா. நான் வேறு இப்போ காசு இல்லாமல் இருக்கேன். எல்லோரும் காசு கொடுத்து கரெக்டாக தானே கொடுத்தேன். அவங்க $40 கொடுக்கணும். ஓகே, முடிஞ்சு. இந்த ப்ராடக்ட்லாம் விற்றா தான் வந்துட்டு காசே விற்காட்டே அவ்வளோதான். வாங்கிடுவானோன்னு நினைக்கிறேன். எல்லாமே நிறைய இருக்குது. 2.20. இப்போ போய் இந்த மீதி ப்ராடக்ட்டையும் எடுத்து வச்சிருவோம். கஸ்டமர்ஸ் அவ்வளோக்கா இன்னும் வரல ஷாப்பில். எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். ப்ரெட்டெல்லாம் முடியுது. இன்னும் ஒரு ப்ராடக்ட் தான், அதோட முடிஞ்சு. அந்த அப்ஜெக்டிவும் என்னென்னு பார்த்து வர கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் வைக்க முடியல? வைக்க முடியுது. கேஷியர் பார்க்கணும். ஒரு பொருள் வாங்குறதுக்கெலாம் இவன் கிடைக்குவான். இதுக்கு தான் வரானுல வருவான். இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கினா தான் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து 16.00. அடுத்து சேஞ்சு 40% கொடுத்தாச்சு. ஒரு ஆயில் வாங்குறதுக்குலாம் வேணாம், சேஞ்ச் வேறு கொடுக்கணுமா இவனுக்கு. ஓகே, வேறு எந்த கஸ்டமரும் வரவே இல்லை. அதுக்குள்ளே இன்றைக்கி $100 வச்சுருந்தோம். அந்த $100 ப்ராடக்ட் வாங்கினோம், திரும்பி $100 வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இன்னும் ப்ராடக்ட்டும் இவ்வளோ இருக்குது. ப்ராடக்ட் லைசன்ஸ் என்னென்னு முதல்ல பார்ப்போம். அது எப்படி வாங்குறதுண்டு. எங்கே இருக்குது? பேங்க்கா? இல்லையா, இதில் எதுவும் இல்லை. இதில் இந்த இருக்குது ப்ராடக்ட் லைசன்ஸ். $200 வேணுமாமே. அப்போ அடுத்த வீடியோவில் வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் லைசன்ஸ்லாம். நம்ம என்னென்னமோ இருக்குது. கேஷியர்லாம் ஹையர் பண்ணலாம் போல். ஓகே, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அதெல்லாம் லெவல் 10 போகணுமா. லைட் போட்டுருவோம். ஈவினிங் ஆயிடுச்சு. 7.80. ஓகே, இப்போ 3.90 கொடுக்கணும். ஓகே, அடுத்து ஒரு சுகர் வாங்குறதுக்கெல்லாம் வரானும். இதில் $100 வந்து தந்துடுறது வந்துட்டானோ. ஒரு சுகர் வாங்குறதுக்கு $100 வந்து தரான். இல்லை சேஞ்ச் வேறையான்.
இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கஸ்டமர்ஸ் வருவானுங்களா? யாருமே வர மாதிரி தெரிலையே. அந்த ஒருத்தர் வராரு. ஒரு சார், வாங்க சார், வாங்குங்க சீக்கிரம் எல்லாம். ஏன் இந்த லைட் இந்த மாதிரி வண்டி இப்படியே ஒரு மாதிரி வருது? அதான் எனக்கு புரியவே இல்லை இன்னும். லைட்டே வித்தியாசமாக இருக்கு. அடுத்து அதுக்குள்ளே இத்தனை பேர் வந்துட்டானுங்களா? 1.80. ஓகே, கடை க்ளோசிங் டைம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்றைக்கி $40 தான் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம செலவழிச்சதை விட. சீரியலுக்கு வந்துட்டு ரேட் ஏறியிருக்கான். சீரியல் இருக்கும். ஆமாம், ரேட் ஏறியிருக்கு. நம்மளும் ரேட்டு ஏற்றிடுவோம். 7.30 வைப்போம். 4 வச்சுட்டணும். 7.30. நம்ம மற்ற கடையை விட ரேட்டு கொஞ்சம் கூடையாகவே வைப்போம். ஏன்னா நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் அதனாலே கூட ரேட் வைப்போம். கஸ்டமர்ஸே வர மாட்டேங்கிறானோ? ஏதாவது வாங்குவோம் திருப்பி ப்ராடக்ட்லாம் இருக்குது. முடிஞ்சோடனே வாங்குவோம். எல்லாம் நிறையவே இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. கஸ்டமர்ஸே வர மாட்டேங்க. கடை ஓப்பனில் தானே இருக்குது. ஏன் கஸ்டமர் வந்துட்டாப்பில் ஒரு மேடம். ஓகே, 2.70. ரொம்ப இந்த கேமில் கஸ்டமர்ஸ்லாம் ஸ்பீடாக வர மாட்டேங்க. ரொம்ப ஸ்லோவாக வராங்க. ஓகே, அடுத்து ஒரு ஆயில் வாங்குறதுக்கெலாம் நான் இப்போ ஒரு கஸ்டமரை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ண போகிறேன். சேஞ்சு தானே கரெக்டாக தானா? $5 கொடுக்கணும். $5 ஒரு சென்ட்டாகவே கொடுத்தா என்ன பண்ணுறானோன்னு பார்க்க போகிறேன் நான். இப்படி கொடுக்குறதெல்லாம் கஷ்டம் போல். இப்போ எவ்வளோ நேரம் 5 நிமிஷமாக அமைக்கிய $1 தான் வந்திருக்கு. கரெக்டாகவே கொடுத்துருவோமே $4. ஓகே, கொடுத்தாச்சு. $13.20. ஓகே, அந்த பாஸ்தா வாங்கியிருக்காரா இவர்? 6.60. நம்பர்ஸ்லாம் இங்கே சின்னதாக இருக்கனால அமுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. 8.80. 2 ஆயில் வாங்குறதுக்கெலாம் வரான் கிடைக்குவேன். வாங்குங்க சார். இவர் நிறைய வாங்குறாரு போல். ஆமாம், 4 பொருள் எங்கிருக்கார் இவர். 1.80. 1. இந்த டேவோட வந்துட்டு வீடியோவையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 o'clock ஆச்சு. 1:31, 1:32. ஒரு செகண்டும் ஒரு மினிட் மேலே இந்த கேமில் போகுது. எவ்வளோ கொடுக்கணும்? $95. ஒரு பொருள்லாம் வாங்குறதுக்கு வந்து தரானும் இப்படி. ஓகே, சேஞ்சு இல்லையா? சந்தோஷம். கார்டு 11.60. எப்படி இந்த கடையை தாண்டி இந்த சூரியன் வெளிச்சம் வருது? லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. கடை செவுரில் ஏதாவது ஓட்டு இருக்குதோ சூரியன் வெளிச்சம் உள்ளே வர மாதிரி? அப்படி இந்த மாதிரி இல்லையே. அப்போ எப்படி சூரியன் வெளிச்சம் உள்ளே வருது?
ஏன் தெரில இந்த கேம் லாஜிக்கே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கானு. இப்போ $300 இப்போ நம்ம ஏதாவது வந்துட்டு ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்குவோம். என்னென்னு அதை பார்த்துருவோமே. $200 வாங்கியாச்சு. என்னென்னமோ வந்திருக்கு நியூ ப்ராடக்ட் அவைலபிள்னு போய் பார்ப்போம். ஆமாம், இந்த இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாட்டில் வாட்டரு, சீஸு, காஃபி பவுடரு, 8 பேக் எக்கு, மில்க்கு, டீ பிளாக்குன்னு ஏதோ இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு வேணும்னு நினைக்கிறேன். இந்த மில்க்கு, எக்கு, வாட்டர் பாட்டிலு, சீஸ்லாம் வைக்க அது ஃப்ரிட்ஜே வாங்கணும். சேர்த்து எவ்வளோன்னு பார்ப்போம். அதுவும் ஃபர்னிச்சரில் தான் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு ஏன் வாங்குறத விட பி தான் வந்துட்டு சீப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஃப்ரிட்ஜு சேர்ந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜு பி இருக்குது. அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ $375 சேர்த்து ஃப்ரிட்ஜு பி தான் வாங்கணும். அடுத்து வாங்குவோம். ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காசு சேர்க்கணும். ஓகே, 34 ஒரு 50 சென்ட். ஓகே, முடிஞ்சு. $46 70 சென்ட். எல்லாம் கேஷ் தான் தராங்க. எல்லாருக்கும் சீக்கிரமாக கேஷியர் முடிக்கணும். 90 சென்ட்டு $1 கொடுத்துட்டேன். ஓகே, 2 பிரெட் வாங்கியிருக்கார். ப்ராடக்ட்டும் முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு வேறு வாங்கணும் திருப்பியும். 8.20 எல்லாம் காசு பத்துன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ப்ராடக்ட் வாங்குறது கரெக்டாக 8.20. எல்லாம் ஒரு பொருள் வாங்கிட்டு கார்டை வந்து நீட்டிடுறானு. ஏதோ பெரிய உணவு மாதிரி. மில்க் இல்லைன்னுட்டு போகிறான். மில்க்கு வாங்குறது ஃப்ரிட்ஜு வேணும்லடா. கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைடா. ப்ரெட்டு முடிஞ்சிருச்சான். ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் தான் காசு சேர்த்து, இல்லாட்டி ஆஃப்லைனில் நான் விளையாண்டு வச்சு காசை சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு கூட அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணாம், ஏன்னா இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜு தான் வேணுன்றானுங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு காசு சேர்த்து வச்சுட்டா நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். காசு சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக ஃப்ரிட்ஜு வாங்குற மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாட்டர் பாட்டில் இல்லைன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பொருள் மாதிரி தான் தோணுது. ஃப்ரிட்ஜு வேறு வாங்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக டே கம்ப்ளீட்டாக போகுது. இந்த 2 கஸ்டமரோட வீடியோவே என் பண்ணிடலாம். அதான் அடுத்து ஃப்ரிட்ஜ் ஆர் செல்ஃபு தான் வாங்கணும்னு அடுத்து இது அப்ஜெக்டிவும் கொடுத்துருக்கானோ. கரெக்டாக தான் கொடுத்துருக்கானோ. அப்போ ஓகே, இவரோட முடிஞ்சு. லாஸ்ட் கஸ்டமர் $1 கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்ட் 3 வீடியோவும் நான் போடுவேன். அந்த வீடியோவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு.